2026ஆம் ஆண்டு கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நற்பலன்களும் தீய பலன்களும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்க்குறோம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கிற அளவுக்கு வச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். கூடுதலாக அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு நற்பலன்களை கன்னிராசிக்கு கண்டிப்பாக தரும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை டிராவல் கொடுக்காம கஷ்டப்படுத்துவார். எங்கேயாவது வெளியில் போகலாம்னு நினைப்பீங்க, போக முடியாது, நிறைய தடைகளை கொடுப்பார். அதே மாதிரி சுபவிரியம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தடுப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த 12ஆம் இடத்து கேது அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைக்கணும். நல்ல தூக்கம் இல்லை, சரியான ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனை அடுத்து குருவினுடைய பயிற்சிகளை பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து அந்த பயிற்சி வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய பணப்புழக்கம் வரும் அப்படின்றத சொல்லலாம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மேலோங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண்டு எல்லா மனநிலைகளையும் ஒரு சேர கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கக்கூடிய நிலையை இந்த கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக அதை கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று. கூடுதலாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு சரியான தருணம் இது இல்லை. ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட ரொம்ப அதிகம். அதனால் மிக கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இந்த கன்னிராசிக்காரர்கள்.